அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன 2 விஷயம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் நல்லா இருக்கார். சரிங்களா. ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் நல்லா இருக்க மனுஷனை பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு நம்ம உறுப்பினர்களும் சேர்ந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் உடம்புக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதியாக இருக்கார். என்ன பார்த்திங்கன்னா அவர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும்தான் இருக்கார். எதுக்காக மென்டலி ஸ்ட்ரெஸ்னால், இவ்வளோ பெரிய கம்பெனி எதுவுமே பண்ண முடியாமல் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக மட்டும்தான் குழப்பத்தில் இருக்கார். மற்றபடி உடல் ரீதியாக எந்த வித பாதிப்பும் இல்லை. சரிங்களா. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா நான் அடுத்த ஹியரிங் எப்போ, அடுத்த பெயில் அப்ளை எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுவும் அந்த தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, போன ஜூலை 5 நம்ம எம்டி சார் சரண்டர் ஆனார். இப்போ ஆகஸ்ட் 5 ஆயிடுச்சு. சரிங்களா. ஒரு கேஸ்னால் அந்த இதுக்கு அதிகபட்ச ரிமாண்ட் 30 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸோட கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிராவிட்டி கொஞ்சம் லிபரல் ஆகும். அதனால் நம்ம உடனே அப்ளை பண்ண வேணாம். இந்த வாரம் கடைசியில் நம்ம பெயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த வாரத்தில் நமக்கு ஹியரிங் வரும். ஹியரிங் வந்துச்சுன்னா கட்டாயம் பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லாயர்லாம் சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு ஆகஸ்ட் 15க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஹியரிங் வரும். சரிங்களா. நம்ம இத்தனை லட்சம் மக்கள் மனு கொடுத்துருக்காங்க. கலெக்ட்ரேட் எல்லாத்துலேயும் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவையும் சேர்த்து பரிசீலிக்கிறாங்க. நம்ம கம்பெனி மேலே எந்த வித களங்கம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு எம்டி சார் ஒரே உறுதுணையாக இருக்கார். அந்த உறுதுணையோடு நம்மளும் சேர்ந்து அவருக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஆனால் கட்டாயம் ஆகஸ்ட் 15க்குள்ளே அவர் வெளியே வந்துடுவார். ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் பணம் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்த அத்தாரிட்டி போர்டு மீட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கம்பெனி சொன்னதை நிறைவேற்றுவாங்க. அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. இன்னும் சிறிது நாள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.